வணக்கம் and warm welcome. இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம் யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி ரியாலிட்டி டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். மேபி நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டராகவோ இல்லை ரியல் எஸ்டேட் பையராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சென்னையில் நம்ம ஏதாவது வந்து ஒரு லேண்ட் வாங்கலாம் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் நமக்கு பூந்தமல்லி டு திருமழிசை ஏரியா வந்து ஹாட் கேக்குங்க. ஸோ இந்த ஏரியா வந்து வேறு லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் பேசியிருப்போம், சென்னையோட சிலிக்கான் வேலின்னு சொல்லி பேசியிருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுடைய க்ரோத்து அண்ட் அப்ரிசியேஷன் வந்து கண்ணாபின்னான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டராக இல்லை ஹோம் பையராக இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா ரொம்ப ப்ரிஃபரபிளான லொக்கேஷன். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு, ஃப்ளட்டுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. கம்மிங் டெவலப்மெண்ட்டு ஐடி பார்க்காக இருக்கட்டும், இல்லை நியூ ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய லேஅவுட்ஸாக இருக்கட்டும், எக்கச்சக்கமாக டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ரீசன் பிஹைண்ட் திருமழிசை சாட்டலைட் டவுனு, திருவள்ளூர் சாட்டலைட் டவுனு, பெங்களூர் பைபாஸ் ரோடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைடனிங் இருக்குது. பெங்களூரை கனெக்ட் பண்ணுற ஃபாஸ்டஸ்ட் ஹைவே ரோடுமே நமக்கு பூந்தமல்லி சரௌண்டட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வரதுனால இந்த லொக்காலிட்டி வந்து ப்ரிஃபரபிள் லொக்கேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹோம் பையர்ஸ். குடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் அண்ட் பெருங்களத்தூர் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் கூடிருச்சு. அதாவது சே லைக் லேண்ட் ரேட்லாம் கொஞ்சம் மேலே போயாச்சு. பட் அகைன் குடுவாஞ்சேரி அண்ட் ஊரப்பாக்கம் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த ஜிஎஸ்டி ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 லைனாக மாறி இருக்குது. எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி வந்து எக்மோர்லேருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஆப்ரேட் ஆகுது. அதே மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் தாம்பரம் தான் பெரிய ஜங்ஷனாக மாறப்போகுது. தாம்பரத்தில் என்ன நடந்துட்டு இருந்தோ அது அப்படியே ஃபார்வர்ட் ஆகி உங்களுக்கு செங்கல்பட்டு வரையும் போகுது. இன்னும் ஒன் மோர் ட்ராக் வந்து அங்கே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நியூ டெவலப்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு நார்த் மெட்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கு டெவலப்மெண்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கே நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் சிட்டின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் மெட்ராஸில் வருது. ஸோ அது வந்து பெரிய லெவலுக்கு வந்து டெவலப்மெண்ட் வரப்போகுது. ஸோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு மணலியில் கிரியேட் பண்ணுறாங்க 149 ஏக்கர்ஸில். மாதத்தில் இருக்க சரௌண்டடில் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே நிறைய வில்லேஜஸ் நமக்கு பேரே தெரியாது. அந்த வில்லேஜெலாம் நம்மளால் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் இன்றைக்கி லேண்ட் ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, வில்லா பிளாட் அங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக அப்ரிசியேஷன் நமக்கு கிடைக்கும். மேடவாக்கம், ஈஸ்ட் தாம்பரம், ஸோ இந்த சரௌண்டட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நல்ல டெவலப்மெண்ட் அந்த ஏரியாவில். நிறையா நியூ மேபி ரோடு அங்கே பெரிய லெவலுக்கு வைடன் பண்ணியிருக்காங்க, நிறைய பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவே சூப்பராக டெவலப் ஆகிருக்கு. பர்டிகுலராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேலைச்சேரிலேருந்து எடுத்து பள்ளிக்கரணை, மேடவாக்கம், ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஈஸ்ட் தாம்பரம் ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் லொக்கேஷனாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து ஓஎம்ஆருக்கு பேரலாக இருக்கிறதுனால ஓஎம்ஆரில் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்கெல்லாம் இங்கே அஃபோர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த ஏரியா நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிட்டி அப்படின்றது அப் டு செங்கல்பட்டு வரலையும் எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ செங்கல்பட்டு வரலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் வந்து இப்போ சீப்பாக இருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் பன்னாட்டு நிறுவனம், அதாவது கலைஞர் சாட்டலைட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பில்ட் பண்ணுறாங்க. அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டு திருக்கழிக்குன்றம் ரோடு. அந்த ரோடு அப்படியே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈசிஆரில் கனெக்ட் ஆகுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிபரல் ஹைவே ஒன்று பில்டப் ஆகுங்க. அந்த பெரிபரல் ஹைவே எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா ஈசிஆர், மகாபலிபுரம், அந்த மகாபலிபுரம் பூஞ்சி 2 இடத்துல தான் அந்த சர்க்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய ரவுண்டான கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து திருக்கழிக்குன்றத்துலேருந்து சிங்கப்பெருமாள் கோயில் ஜிஎஸ்டியில், சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து அகைன் சுங்குவாச்சத்திரத்தை போயிட்டு சுங்குவாச்சத்தில் ஆரம்பித்து காட்டுப்பள்ளி வரலையும் போகுது. அது அதானி போர்ட் அங்கே பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வரலையும் இது 132 கிலோமீட்டர் வந்து வைடன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிபரல் ஹைவே. இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா 600 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா பிரெத் இருக்கும். ஏற்கனவே இருக்க ஓஆர்ஆர் வந்து 400 ஃபீட்னு சொல்லுவாங்க. இது வந்து 600 ஃபீட்டு. ஸோ 6 லைனாக வருங்க. ஸோ சூப்பராக இருக்க போகுது. ஸோ இந்த டெவலப்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மகாபலிபுரம் அண்ட் செங்கல்பட்டு சரௌண்டட் வந்து பிளாட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, மேபி சின்ன சைஸ் அப்பார்ட்மெண்ட், மேபி அஃபோர்டபுள் செக்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 25 lakhs 30 lakhக்குள்ளே நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கிங்கன்னா அந்த ப்ராடக்ட்லாம் அங்கே அவைலபிளும் இருக்குது. ஸோ அந்த ஏரியா நல்ல டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹப் தான். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ஹப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரகடை வரலையும் போயாச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வந்து ஃபோக்கஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம் அண்ட் சுங்குவாச்சத்திரம். ஸோ நியூ பரந்தூர் ஏர்போர்ட்
ஏர்போர்ட் வரதுனால ஸோ இந்த சரௌண்டட் இந்த ஏரியா இதனுடைய சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. எங்கெல்லாம் சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா சார் இங்கெல்லாம் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க சொன்னால் வீடியோ நம்பர் ஒன்று கீழே இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது, யார் டெவலப் பண்ணியிருக்கிறா, உங்களுக்கு என்ன ரேட்டில் கிடைக்கும், நீங்கள் கால் பண்ணால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Sam, your property advisor signing off from Chennai Homes.